கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ஏசாயா 58 அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம்ல ஓய்வு நாளிலே நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனா போதும், அப்பந்தான் கொஞ்சம் எல்லா பக்கம் போயிட்டு வருவோம், அப்பந்தான் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்பந்தான் கொஞ்சம் நல்லா தூங்குவோம், அப்பந்தான் கொஞ்சம் இஷ்டம் போல இருப்போம், அப்பந்தான் கொஞ்சம் எங்க வேலையை பார்ப்போம், அன்னைக்கு தான் நல்லா ஃப்ரீயா இருப்போம். எங்களுக்கே வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பட்டிருந்தோம். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ. எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ காரியங்கள் நம்ம சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு தான் விசேஷமான ஆசீர்வாதம், அபிஷேகம் எல்லாமே செயல்படும். சில குடும்பத்திலே எனக்கு அந்நிய பாஷை வேணும், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், நான் கர்த்தருக்கா வாழணும்னு சொல்லி நிறைய தீர்மானம், நிறைய காரியங்கள் நம்ம உள்ளத்துல யோசிச்சுட்டு இருக்கோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இப்போ அந்த கடைசி காலத்திலே 7 நாளுமே தனக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிறனுக்கால இப்ப வாழ்ற குடும்பம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன் அங்க போலன்னு சொல்லி கேட்கும்போது, மாமியார் ரிட்டையர் ஆக போறாங்க, அதனால புருஷன்ட்ட தனி வீடு பார்க்க சொல்லியிருக்கேன், அவர் பார்க்க மாட்டேங்காரு, ஏன்னா அவங்க இருக்கிற வீடு சொந்த வீடு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதை என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கும்போது, திருமணம் முடிஞ்சு ஒரு 4 மாசம் தான் ஆகுது, மாமியார் ரிட்டையர் ஆக போறாங்க. ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னா மாமியாரை கவனிக்கணும், அப்புறம் அவங்க சொன்னபடி கேட்கணும் அப்படின்ட்டு உடனே புருஷன் வீட்டுக்கு போகவே இல்லை, அம்மா அப்பா வீட்டிலே தங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கணவர் நான் தனி வீடுலாம் எடுத்து வர மாட்டேன், நான் எங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லி சொன்ன உடனே டைவர்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மனைவி தனியா போய் தனி ஃபேமிலி வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கும்போது கணவர் அப்படி செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க.
மாமியாருக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டு கொடுக்க மாமியாரை கவனிக்க பிடிக்கல. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட் தான். இந்த கடைசி காலம் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஒரு சுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி இன்னைக்கு 7 நாளுமே தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்க, தான் இஷ்டத்துக்கு தான் வாழ்றாங்க. வீட்டில் அம்மா அப்பாவை கூட கவனிக்க ஆள் இல்லை. வயசானதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா கணவர் இருக்க மாட்டாங்க, விதவையாக இருப்பாங்க. வயசு பார்த்தா 65, 70, 75, 80, 85 சொல்லி வயசு போயிட்டு இருக்கும். கவனிக்க பார்த்தா பிள்ளைகள் இல்லை. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி 7 நாளுமே தனக்காக மட்டும் வாழ்ற குடும்பங்கள் பெருகிட்டு வருது. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. 7 நாளும் பைபிள் வாசிக்காம இஷ்டப்படி வாழிற ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. வருஷத்துல புது வருஷம், கிறிஸ்மஸ்ஸு, பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டரு அன்னைக்கு தான் சர்ச்சுக்கே போறாங்க. மற்ற நாள் சர்ச்சுக்கே போல. அப்படி சில குடும்பங்கள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதுக்கு நம்மை நாம் தாழ்த்தினால் ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறேன், என் குடும்பத்தில் யாருமே சர்ச்சுக்கு வரல அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்தில் நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறேன், பிள்ளைகள்லாம் ஞானஸ்தானம் எடுத்துச்சு, இப்ப மறுபடியும் விக்கிரத்துக்குள்ள போயிட்டு தான் இஷ்டம்படி வாழ்றேன்னு சொல்லிட்டு இஷ்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க, என் பிள்ளைகள்லாம் வழி தவறி போயிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், ஆனா சர்ச்சுக்கு வரல பிரதர், பாவத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான்ப்பா ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அப்படி சொல்ல முடியும்? நம்ம உண்மையிலேயே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்றோமா? என்னுடைய வாழ்க்கையில் 2016 முழு நேரம் உழைத்து வந்தேன். 24 மணி நேரம் முழு நேரம் உழைத்து வந்தேன். உழைத்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா ஜனங்களும் எப்படி வாழ்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் எப்படி வாழ்ந்தேன், என்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருந்துச்சு. ஏன்னா 7 நாளுமே நான் வியாபாரம் தான் பார்ப்பேன். 7 நாளுமே காலையிலேருந்து ராத்திரி வரையே கடையில் தான் இருப்பேன். சண்டேவும் வியாபாரம் உண்டு. சண்டேவும் சர்ச்சுக்கு காலையில் ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரம் போயிட்டு மறுபடியும் நேராக வியாபாரத்துக்கு போயிடுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை கடை அடைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னைக்கு நான் இன்னும் மறுபடியும் வேதத்தை ஆழமாக தியானிக்க பொய் பேசுனா நாசம் அடைவர்கள் சொல்லி போட்டுருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் ஒரே பொய் தான் பேசுவேன். என்ன வியாபாரம், ஒரு பொருளை வாங்க விற்க மனைவிட்ட, இல்லைன்னா சொந்தக்காரன்கிட்ட, இல்லைன்னா கடன் வாங்க கடன் கொடுக்க முடியலன்னா போய் எத்தனையோ காரியத்திலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. தேவனோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பிச்சேன். அப்பா, நான் உமக்கு பிரியமானபடி இல்லைப்பா, உமக்கு பிரியமானபடி என்னுடைய வாழ்க்கை இல்லைப்பா அப்படின்னு தேவனோட சமூகத்திலே தாழ்த்த ஆரம்பிச்சேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே கடையை பூட்டிட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 4 சர்ச்சுக்காக போயிடுவேன். பக்கத்தில் என்னென்ன மெசேஜ் பேசுகிறாங்க, பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் ஜோம் பண்ணிட்டு வரணும். ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா ஏன் இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகிட்டா. இப்போ நீங்கள் வேற நாட்டில் இருந்து செய்தி கேட்குறீங்க, வேற ஊர்லேருந்து செய்தி கேட்குறீங்க, வேற மாவட்டத்துலேருந்து செய்தி கேட்குறீங்க, வேற கண்ட்ரிக்குள்ளேருந்து செய்தி கேட்குறீங்க, உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கா? காலையில் நம்ம செல்ஃபோன் ஆன் பண்ணுறோம், நெட்டை ஆன் பண்ணுறோம், உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மெசேஜ் வருது யூடியூப் மூலிமா. அதுக்கு நீங்கள் வேற நாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் நெட்டை ஆன் பண்ண உடனே உங்கள் கையில் அந்த மெசேஜ் வந்துடுது.
யூடியூப் ஆன் பண்ண உடனே மெசேஜ் வந்துடுது. பரலோகத்துள்ள தேவன்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்ம இருதயம் ஆன்ல இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா? நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த சுத்தம் இருக்கா? என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? நான் தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழ்றேனா? செல்போனை கையில எடுத்து நம்ம ஆன் பண்ண உடனே யூடியூப்ல போய் மெசேஜ் கேட்கிறோம். நெட் ஆன் பண்ணியாச்சுன்னா போதும், அவ்வளவுதான். நெட் ஆன் பண்ண யூடியூப் ஆன் பண்ணணும். அழகா காலையில மெசேஜ் கேட்குறீங்க. பரலோகத்துள்ள தேவன்கிட்ட நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என் இருதயம் திறந்திருக்கா? என் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் கர்த்தருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இல்ல உலகத்துல மனுஷனை பிரியப்படுத்த நான் வாழ்றேனா? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இஷ்டமானபடி செய்யாதபடி என்று எழுதப்பட்டிருக்கு. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. என் இருதயத்துக்குள்ள இந்த உலகத்துடைய காரியம் இருக்கா? இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியம் இல்ல, இஷ்டமானபடி நான் செய்யலன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ரெண்டாவது, உன் காலை விலக்கி. ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா சுத்த போறது, அப்படியே போறது, அப்புறம் அப்படியே அந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சிடும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்துல ஊர்லயே இருக்க மாட்டாங்க, சனிக்கிழமை நைட்டே போயிடுவாங்க. கேட்டா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாங்க. ஆக மொத்தம் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு வீட்டுல 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்கப்பா. சனிக்கிழமை நைட்டு நல்ல டூர் போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்க மாட்டாங்க, பக்கத்துல சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க. கேட்டா ஊர்லயும் இல்லை. அவங்க போல, கணவர் போல, பிள்ளைகள் போல, வீட்டுல அம்மா அப்பா இருந்தா அவங்களும் போல, ஆக மொத்தம் 5 பேர் 6 பேர் நேரம் ஒரு வண்டியில ஏறி போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துட்டு அப்படின்னா உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. வேற எந்த ஒரு தீர்மானமும் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, அது பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், நான் சர்ச்சுக்கு போகணும், எனக்கு இஷ்டமானதை நான் செய்யக்கூடாது, தேவையில்ல இடத்துக்கு நான் போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாத்தையும் நான் விளக்கிடணும், என் காலை விளக்கிடணும். இது 2வது தீர்மானம். 3வது, உன் வழிகளின்படி நடவாமலும். 6 நாள் இஷ்டம் போல நடந்துட்டேன், ஆனா 7வது நாள் அப்படி கிடையாது. 7வது நாள் வந்துட்டு அப்படின்னா 7ஆம் நாள் அது கர்த்தருக்குள்ள நாள், பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், அது கர்த்தருக்குள்ள நாள். உன் வழிகளின்படி நடவாமலும். 6 நாள் வியாபாரத்துல இருப்பாங்க, 6 நாள் வேலை பார்ப்பாங்க, 6 நாள் டீச்சரா இருப்பாங்க, 6 நாள் கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க, 6 நாள் விவசாயத்துல இருப்பாங்க. ஆனா 7ஆம் நாள் அது கர்த்தருக்குரிய நாள். அப்ப 6 நாள் நான் வேலை பார்த்துட்டேன், 7ஆவது நாள் என்ன செய்யணும்? உன் வழிகளின்படி நடவாமலும். 7ஆம் நாள் தேவனுக்கு உள்ள நாள். பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டு போகணும், சண்டே கிளாஸுக்கு கொண்டு போய் விடணும், வாலிப பிள்ளைல இருந்தா வாலிப கிளாஸ்ல கொண்டு போய் அட்டன் பண்ண விடணும். சர்ச்சில் பல மீட்டிங் இருக்கும், சர்ச்சில் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பாய் விரிக்கலாம், சர்ச்சுக்குள்ள சேர் இருக்கும் தொடச்சி போடலாம், காலையில் கூட சர்ச்சை கிளீன் பண்ணலாம், எத்தனையோ காரியம் சர்ச்சில் இருக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துட்டு அப்படின்னா அது கர்த்தருக்குரிய நாள். அதுல நமக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ, ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த பகுதியில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், வளர்ச்சி வேணும், ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க அதை நீங்க தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. தேவன் அருளை அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற நிறைய குடும்பங்கள் கர்த்தரை இப்பதான் சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்ட குடும்பங்களும் உண்டு. வீட்டுல பைபிளே இல்லை, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆனா ஞானஸ்தானம் மட்டும் எடுத்திருக்காங்க. பல சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துலலாம் வீட்டுல ஃபுல்லா விக்கிர வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாது.
பல தேசத்துல இணைந்திருக்கிறீங்க, வேற தேசத்துல இணைந்திருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறதுல சர்ச்சு இல்லை, ஒரு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வேற வேற நாட்டுல வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சர்ச்சுக்கு போக முடியாது. எத்தனையோ சூழ்நிலையிலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் இணைந்திருக்கிறீங்க. அப்ப அந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே, ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி வந்துட்டனாலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, ரெண்டாவது உன் காலை விலக்கி, மூணாவது உன் வழிகளின்படி நடவாமல் 3 பாயிண்ட் முடிச்சாச்சு. நாலாவது உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொல்லி மறுபடியும் சொல்றாரு. ஏன் மறுபடியும் 2 தடவை சொல்றாரு? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் 2வது தடவை உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். அப்ப 2 தடவை வருது. ஒரு வார்த்தை 2 தடவை வந்துட்டனாலே எதுக்காக சொல்றாரு? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இஷ்டம் போல எங்கேயாவது போயிட்டு கிடப்பாங்க, நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சர்ச்சில் பார்த்தா வெளியில இருந்து பாஸ்டர் வந்திருப்பாரு, சர்ச்சில் பார்த்தா நற்கர்ண இருக்கும், சர்ச்சில் பார்த்தா திருவிருந்து இருக்கும். சர்ச்சுக்கு போனதானே, சர்ச்சுக்கே போல என்னாகும்? அந்த குடும்பம் வம்பா போயிடும், அப்புறம் பாவத்துக்குள்ள போய் சிக்கிவிடும், அப்புறம் தேவனுடைய தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் மிகுந்த மனமகிழ்ச்சியா இருக்கணுமா, முதல்ல சர்ச்சுக்குள்ள போங்கப்பா. நீங்க பக்கத்துல எங்கெல்லாம் இருக்கலாம் அங்குள்ள ஆலயத்துக்குள்ள போங்க. சர்ச்சுக்குள்ள போனாதான் அவங்க இருதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கு. சர்ச்சுக்குள்ள போய் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. சில குடும்பத்துலாம் லட்ச லட்சமா கடன் இருக்கு, ஒரே கடன் தான், எந்த வீடை பார்த்தாலும் கடன் 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 கடன். நிறைய வீட்டுல நிம்மதியால என்ன சொல்லி கேட்டா கடன். என் வாழ்க்கையில நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கப்பா, எனக்கு தெரியும் கடன்னா எவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு தெரியும். கையில கொஞ்சோண்டு காசு இல்லைன்னா போதும், பணம் இல்லைன்னா போதும், நிம்மதி இருக்காது. சில நேரத்துலலாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டக் ஆயிரும். அப்ப நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்னதான் செய்யணும்? முதல்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய், தேவனோட சமூகத்துல போய், தேவனோட பாதப்படியில போய் தாழ்த்தி, அப்பா இந்த சூழ்நிலை தான் நான் வந்திருக்கேன், ஆலயத்துக்குள்ள என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குப்பா, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உங்க பாதப்படியில வந்து உட்காந்துருக்கேன், என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் உமக்கு தெரியும்ப்பா, உங்க பாதப்படியில அர்ப்பணிக்கிறப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லி நம்ம கேட்டாலே உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. ஞாயிற்றுக்கிழமை தான் உட்காந்து சர்ச்சுக்குள்ள உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ள உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது ஃபேமிலி ஏதாவது நடந்திருக்கும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, சர்ச்சு ரன்னிங்ல இருக்கும்போது ஃபோன் எடுத்துட்டு வெளியில போய் ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க, சர்ச்சு சர்வீஸ் ஓடிட்டு இருக்கும் இவங்க வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன்ல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்வசாதாரணமா சர்ச்சுல நடக்கும். சர்ச்சு நடந்துட்டு இருக்கும்போது ஷூ போட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே சர்ச்சுக்குள்ள வந்தா கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது ஷூ போட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப சில சர்ச்சில் வந்து பல சூழ்நிலை இப்ப போயிட்டு சர்ச்சுக்குள்ள கர்த்தரை குறித்து பயம் எங்க? பலிபீடத்துல ஷூ. பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துல தேவனை ஆராதிக்க வரும்போது தேவன் நம்மளை பார்ப்பாரு, தேவன் நம்மளை பார்ப்பாரு, தேவன் நம்மளை பார்ப்பாரு. ஒரு மனுஷன் பார்க்கிறான்னு இல்லையோ தேவன் நம்மளை பார்ப்பாரு. அப்ப கர்த்தரை குறித்து பயம் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம இருக்கிற சூழ்நிலை பார்த்து ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தெரியும். தேவனுடைய கோபம் வரும்போது யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. ஞாயிற்றுக்கிழமை சொந்த பேச்சை பேசக்கூடாது, ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா. அடுத்தாப்புல ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும். ஓய்வு நாள் அப்படின்னா அது மன மகிழ்ச்சி நாள். ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு போற பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியோட போகணும். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனோட சமூகத்துல போய் ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துட்டு துக்கமுகமா உட்காந்து கூடாது. சர்ச்சுக்குள்ள போயாச்சா மன மகிழ்ச்சி இருக்கணும். ஒருவேளை ரொம்ப கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, கடன் பிரச்சனையா, அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடணும். மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளே அப்படி சொன்னாலே மன மகிழ்ச்சி நாள்.
பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனா அது மன மகிழ்ச்சி நாள். அதில் நமக்கு எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டேங்க. என்ன சொல்லி கேட்டா, நான் சர்ச்சுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு பிரதர், 3 வருஷம் ஆச்சு பிரதர், 10 வருஷம் ஆச்சு பிரதர், ஏன் போல? அது இப்போ நாங்கள் போகல பிரதர் அப்படியே சொல்லுவாங்க. என் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க, என் கணவர் தண்ணி அடிக்காரு, விபச்சார அடிமையில் இருக்காரு, அந்த பாவத்தில் இருக்காரு, இந்த பாவத்தில் இருக்காரு. சரி, பக்கத்தில் எந்த சர்ச்சுக்கு போறீங்க? இப்போ நாங்கள் சர்ச்சுக்கே போகல பிரதர். ஏன் போல? பின்மாற்றம். சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது, சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான். ஆனால் இப்போ பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் நம்ம இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். இஷ்டமான செய்யக்கூடாதான், காலை விளக்கிடணுமா, அன்னைக்கு தேவையில்லா காரியத்தை போகக்கூடாது, உன் வழிகளெல்லாம் உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமான செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்தாதான் ஓய்வு நாளும் மனமகிழ்ச்சி நாள் என்று என்ன முடியும். ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டால் அந்த மனமகிழ்ச்சி நாள் சொல்லி அந்த இதே வராது. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க, கர்த்தரை குறித்து பயபக்தியே இல்லை. செல்போனை எடுத்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு நிறைய குடும்பத்துல இதெல்லாம் சாதாரணமா நடக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் கையில செல்போன் வச்சிருக்கீங்களா? சர்ச்சுக்குள்ள செல்போன் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும், அப்ப 2 வேர்டு வருது, மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி 2 பாயிண்ட் நீங்க எழுதி வச்சுக்கலாம். மனமகிழ்ச்சி நாள், மகிமை உள்ள நாள், பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள். ஹல்லேலூயா. அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், மகிமை உள்ள நாள். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்தம் உள்ள நாள், மனமகிழ்ச்சி நாள், 3வது மகிமை உள்ள நாள். 3 பாயிண்ட் இருக்கு. அதை மகிமையாக எண்ணுவாயானால், எதை? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளை மகிமை உள்ள நாளா எண்ணுவாயானால். அப்ப மகிமை உள்ள நாளா எண்ணுவாயானால் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் 14வது வசனம் எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்பொழுது? ஒரு சின்ன கேள்வி, எப்பொழுது? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இஷ்டமானது செய்யக்கூடாதா? காலை விளக்கிடணுமா? வழியின்படி நடக்கக்கூடாதா? இஷ்டமான செய்யக்கூடாதா? சொந்த பேச்சை பேசக்கூடாதா? ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள் சொல்லி என்னணுமா? மகிமை உள்ள நாள் என்று என்னணுமா? அப்படிலாம் இருந்தாச்சு அப்படின்னா அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளணும். எப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் தனியா, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி சில ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா போது சர்ச்சுக்கு போடுற ட்ரெஸ் இது தனி அப்படின்னு தனியா ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. கேட்டா இது சர்ச்சுக்கு மட்டும் தான் நாங்க போடுவோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா இஷ்டமான நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் காலை நான் விளக்கிடுவேன், வழிகளின்படி நான் செய்ய மாட்டேன். இஷ்டம் அந்த 6 நாள் எப்படி இருந்தேன் அதெல்லாம் 7 நாள் கிடையாது. உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமான செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும், இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி, மகிமுள்ள நாள் என்று எண்ணி அப்படிலாம் இருந்தாச்சு அப்படின்னா அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 14வது வசனம் ஃபுல்லாவே ஆசீர்வாதம் தான்ப்பா. ஆசீர்வாதம் வேணுமா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். 7வது நாள் சத்தம் கட்டாம சர்ச்சில் போய் உட்காந்துருந்தா போதும். அமைதியா உட்காந்துக்கணும். என் குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவார், என் குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவார், என் குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவார். எனக்கு சர்ச்சுக்கு போறதா வேலை. அவருடைய சமூகத்துல போய் அமைதியா இருக்கணும். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஞாயிற்றுக்கிழமை இஷ்டமானது செய்ய மாட்டேன், காலை விளக்கிடுவேன்.
தேவையில்ல இடத்துக்கு போக மாட்டேன், சொந்த பேச்சு பேச மாட்டேன், அது மனமகிழ்ச்சி நாள், அது மகிமை உள்ள நாள், அது பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி எண்ணி நம்ம சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்தாச்சுன்னா போதும். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், அது முதல் கிஃப்ட். முதல் கிஃப்ட்னாலே கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். ரெண்டாவது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அது ரெண்டாவது கிஃப்ட். மூணாவது, உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருப்பா, கண்டிப்பா சந்திக்கப்பட்டிரும். ஞாயிற்றுக்கிழமை இப்படிலாம் வாழ்ந்தாச்சுன்னா போதும், மற்ற 6 நாள் உங்க வீட்டுல எல்லா காரியமும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே போஷிப்பேன். யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபு வேணும்னா நேர ஆதியாகமத்துக்கு வந்துடணும். யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு, யாக்கோபுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சோ அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நேர ஆதியாகமம் தான். அதை நாம் அறிந்து கொண்டால் அந்த சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும், நேரா சர்ச்சு தான். வேற எந்த ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டாம். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. நம்ம வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லிருப்பா. ஞாயிற்றுக்கிழமை நாங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அதனால எங்களுக்கு வரக்கூடிய கிஃப்ட் என்ன? யாக்கோபுடைய சுதந்திரம் போஷிப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. உயர்ந்த ஸ்தலத்துல அப்பா, உயர்ந்த ஸ்தலத்துல எங்க ஆசிரியப்புன்னு சொல்லிட்டீங்கப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரப்பா. எங்க வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அப்படியிருப்பா. நாங்க எப்படி வாழணும் எல்லாமே எங்களுக்கு அனுதினமும் போதிக்கிறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்தா போதும்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு போகணும்பா. அந்த கிருபை எங்களுக்கு வேணும்பா, அதிக அதிகமா வேணும்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனோட வம்சத்தை ஆசீர்வதிங்க, அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுற குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. திருமணம் கொண்டாடுறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவனோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஜெபிக்கிற குடும்பம் எழும்பட்டும்பா. விசேஷமா வேதத்தை தியானிக்கிற குடும்பம் ஆசீர்வதிங்கப்பா. வேதத்தை தியானிக்க 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 அவங்களோட இருதய மனக்கண்கள் திறந்துகிட்டே இருக்கும்பா. அந்த கிருபைகள் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு தரப்புல நீங்க கிருபை தாங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வேலை அடைங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல அப்படியும் எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கிறோம். குறைகளை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாளும் யாரெல்லாம் வெளியில போறோம் முன்னும் பிடுமா தேவதை நிப்பாட்டி பார்த்துங்க. எல்லாருடைய தேவையை சந்தி ராஜா அதிகாலையில் இணைந்திருக்காங்க. அவனுடைய இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கும் எல்லா பாரத்தையெல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கிக்கிறோம். கர்த்தர் வேலடைத்து ஆசிரிங்க. கற்பத்தினிய ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமரங்க, மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த உடம்பு ஜெபிக்கிறாலும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. உங்க கரத்துல இருப்பீங்க. காலவேளையில எத்தனையோ குடும்பத்திலே அப்பா நிறைய தேவைகளை ஜெபிக்கிறோம். எல்லா தேவையெல்லாம் கத்து சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே காலவேளையிலே பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு, திருமணத்துக்கு ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பத்துல வாழ்றாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. அது எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கணும். இணைந்து வாங்க. கத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அப்படின்னா இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல அப்படிங்க. எல்லா குடும்பத்துக்கு கத்த வேலை அடைத்து மூடி மறைத்து பார்த்துங்க. யாரெல்லாம் மாலைத்து போறாங்களோ பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க. உங்களுடைய ஜூன்ல அப்படியும் யாரெல்லாம் போக முடியாது சொல்லுங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் மாற்றுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும் அந்த குடும்பத்தை பல மடங்கு ஆசீர்வதிங்க. கத்தர் போகப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you.